முரசொலி நாளேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் 40 தொகுதியிலும் நாக்கை பிடுங்கிக் கொள்ளும் அளவுக்கு தோல்வியை தழுவி தலையை தொங்க போட்டுக்கொண்டு வீட்டுக்குள் முடங்கியே கிடந்த பழனிசாமி கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சாவு பிரச்சனையில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு வெளியே வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி காவல் நிலையத்தில் இருவர் இறந்ததற்கு சிபிஐ விசாரணை கேட்டார் அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின். அப்போது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்கிறோம் என்று மகா புத்திசாலியைப் போல கேட்கிறார் பழனிசாமி. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருந்தால், குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சித்திருந்தால் சிபிஐ விசாரணை கூட கேட்கலாம். ஆனால் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்ததை பார்த்த பிறகும் சிபிஐ விசாரணைக்கு அதில் என்ன இருக்கிறது? கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கான உண்மையான காரணத்தை அறிய நீதியரசர் கோகுல்தாஸ் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. சிபிசிஐடி வசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உள்துறை செயலாளரையும் டிஜிபியையும் அறிக்கை தர சொல்லி இருக்கிறார்கள். குற்றவாளிகளில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள், பலர் தேடப்பட்டு வருகிறார்கள். கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் ஒழிப்பு நடவடிக்கைகள் தொடர்கிறது. இறந்தோர் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் தரப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோர் குடும்பத்துக்கும் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. பெற்றோரை இழந்த பிள்ளைகளின் கல்வி வாழ்க்கை பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் மாற்றப்பட்டுள்ளார். மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுவிலக்குத்துறை ஏடிஜிபியே கட்டாய காத்திருப்பில் வைக்கப்பட்டுள்ளார். அனைத்து நடவடிக்கைகளும் 24 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்ட பிறகு சிபிஐக்கு இங்கே என்ன வேலை இருக்கிறது? சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் 2 பேர் அடித்தே கொல்லப்பட்டார்கள். காவலர்கள் சிலர் திட்டமிட்டு செய்த படுகொலை அது. அதனை அன்றைய அதிமுக அரசு மறைத்தது. அன்றைக்கு சிபிஐ விசாரணை கேட்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? சாத்தான்குளம் காவல் நிலையத்தையே மரண பலிப்பீடமாக அதிமுக ஆட்சியில் மாற்றினார்கள். ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகிய இருவரையும் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் அடித்தே கொன்றார்கள். இதுகுறித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய பிறகும் பென்னிக்ஸ் மூச்சு திணறலால் இறந்தார், ஜெயராஜ் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்தார் என்றும் அறிக்கை வெளியிட்டார் அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி. சிபிஐ விசாரணை கேட்டு திமுக நீதிமன்றத்தை நாடும் என்று திமுக தலைவர் சொன்ன பிறகுதான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார் பழனிசாமி என்று முரசொலி தெரிவித்துள்ளது. காவலர்கள் மீது கொலை வழக்காக பதிவு செய்வதற்கான முகாந்திரம் உள்ளது என்று சொன்னது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை. உயர்நீதிமன்ற நீதியரசர்களால் வரலாற்றில் முதல் முறையாக சாத்தான்குளம் காவல் நிலையம் காவல்துறையின் கட்டுப்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டு வருவாய்த்துறையின் கட்டுப்பாட்டில் ஒப்படைக்கப்பட்டது. இது அதிமுக ஆட்சிக்கு ஏற்பட்ட மாபெரும் அவமானம் அல்லவா? உயர்நீதிமன்ற நீதியரசர்களால் விசாரணை செய்ய உத்தரவிடப்பட்டவர் கோவில்பட்டி மேஜிஸ்ட்ரேட் பாரதிதாசன். அவரை சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் காவலர்கள் மிரட்டினார்கள். உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று காவலர் ஒருவர் மிரட்டியதாக மேஜிஸ்ட்ரேட்டே நீதிமன்ற பதிவாளரிடம் புகார் செய்தார். 2 நாள் வைத்திருந்து சாகும் அளவுக்கு தாக்கப்பட்ட நிலையில் கொண்டு வரப்பட்ட 2 பேரை சாத்தான்குளம் அரசு மருத்துவமனை, சாத்தான்குளம் நீதிமன்றம், கோவில்பட்டி கிளைச்சிறை, கோவில்பட்டி அரசு மருத்துவமனை ஆகிய அரசு இயந்திரங்கள் அனைத்தும் மறைக்க பார்த்தார்கள். உடல்நலம் பாதிக்கப்பட்டுத்தான் அவர்கள் இருவரும் இறந்தார்கள் என்று ஜடத்தை போல முடிவெடுத்து அறிவித்தது பழனிசாமியின் நிர்வாகம். கடையை மூடச் சொன்ன எங்களை மிரட்டிய ஜெயராஜும் பென்னிக்ஸும் தரையில் புரண்டார்கள். அதில் அவர்களுக்கு ஊமை காயம் ஏற்பட்டது என்று முதல் தகவல் அறிக்கை எழுதியது பழனிசாமியின் போலீஸ். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் தமிழக அரசின் வழக்கறிஞர் இதனை பூசி மெழுக பார்த்தார். இது லாக்அப் மரணமே அல்ல என்று அன்றைய அமைச்சர் கடம்பூர் ராஜு சொன்னார். கண்ணால் பார்த்ததை வாக்குமூலமாக கொடுத்த தலைமை காவலர் ரேவதி மிரட்டப்பட்டார். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகள் அழிக்கப்பட்டன, ஆதாரங்கள் மறைக்கப்பட்டன. இவ்வளவும் ஆட்சி மேலிடத்தின் உதவியில்லாமல், உயர் காவல்துறை அதிகாரிகளின் தயவு இல்லாமல் சாதாரண காவலர்களால் செய்திருக்க முடியாது. ஊடகங்களில் ஏராளமான வீடியோ ஆதாரங்கள் வெளியான பிறகு சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைக்கு பழனிசாமி நெருக்கடிக்குள்ளானார். சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையின் மருத்துவர் தனது கடமையை தவறியுள்ளார் என்றும் முறையாக அவர் பரிசோதனை செய்யவில்லை என்றும் சிபிஐ விசாரணை சொல்கிறது. சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையின் தொடக்க பதிவேடுகள், அடுத்தடுத்த மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள், கோவில்பட்டி சிறையில் அடைத்தபோது எழுதப்பட்ட ஆவணங்கள் ஆகியவற்றுக்குள் முரண்பாடுகள் இருப்பதாகவும் சிபிஐ சொன்னது.
இதுதான் பழனிசாமி ஆட்சியின் லட்சணமாகும். இப்படி அதிமுக ஆட்சியில் மூடி மறைக்க பார்த்த வழக்குத்தான் சாத்தான்குளம் வழக்கு. அதனால்தான் சிபிஐ விசாரணை கேட்க வேண்டிய அவசியம் அன்று ஏற்பட்டது. ஆனால் இன்று கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எதையும் மறைக்கவில்லை என்று முரசொலி தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது.